மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நடந்த ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் இஸ் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர், தென் ஃபைண்ட் இட்ஸ் டயமீட்டர். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கோளம், ஒரு ஸ்பியர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்பியரோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, 4/3 πr கியூப். ஆனால் அவங்க இங்கே நமக்கு வால்யூம் கேட்கல, சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. சரி, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4 × πr². அப்போது வட்டத்தின் பரப்பை 4ஆல் பெருக்குனா அதுதான் கோளத்தின் புறப்பரப்பு. கரெக்டுங்களா? வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலானா πr². அப்போ 4ஆல் பெருக்கிடுவோம். இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, 4πr² 154 கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, விட்டம் காண்கன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஆரம் கேட்கல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4πr² r² கண்டுபிடிக்கலாமா? அந்த 4π வலது பக்கம் போனால் என்னவாகும், 154 / 4π ஆகும். பைக்கு மேலே என்ன பண்ணிட்டேன், 22/7 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ அந்த டினாமினேட்டரில் உள்ள 7 மேலே கொண்டு வந்துடட்டுமா? அடுத்து 2 11 22, 14 11 154. நான் கட் பண்ணுறேன், 11 டேபிள் வச்சு கட் பண்ணுறேன். அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 14 × 7 டிவைடட் பை டினாமினேட்டரில் 4 × 2 இருக்குது. சரி, இப்போ மறுபடியும் கட் பண்ணுமா, 1 2 7 2s are 14. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 7²/4. 7 7s are 49 போட வேண்டாம், அது 7², 7 × 7 இருக்கட்டும். டினாமினேட்டரில் 2 × 2 இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு ரேடியஸ் கிடச்சிருமா? அப்போ ரேடியஸுங்கிறது என்ன, √7²/2². அப்போ ரேடியஸ் வந்து 7/2. இது ஆப்ஷன் பியில் இருக்குது. தயவு செஞ்சு இதை அடிச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது ஆரம், ரேடியஸ். ஆனால் ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, டயமீட்டர் கேட்டிருக்காங்க. டயமீட்டர் என்ன பண்ணுவோம், ஆரத்தை 2ஆல் பெருக்குவோம். அப்போ 7/2 2ஆல் பெருக்குனா ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 × 2 கேன்சல் ஆகி மிச்சம் 7 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி தான் கரெக்டு.